இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் 25th ஃபிலிம்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு நான் தெரியாது எனக்கு. கவுண்ட் எதுவும் வச்சுக்கல. ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரி இந்த படம் அந்த மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ பிடி செல்வகுமார் சாருக்கு அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கரெக்டான கையில் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை போய் எல்லா விதத்துலையும் போய் சேர்க்கணும். ஸோ அது பிடி செல்வகுமார் சாருக்கு எல்லாமே அந்த அந்த ஹோல் ஒரு பெரிய ஒரு டீம் வச்சு அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி அண்ட் அதோட கேர் எடுத்துக்கிறதும் சரி அண்ட் அவர் இப்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அதெல்லாமே ஒரு ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த நேரத்தில் அந்த ஒரு 120 பேர் இருக்கும்போது அந்த 120 பேரும் நமக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இட்ஸ் அ ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணால் தான் அது மக்களுக்கு போய் அழகாக போய் சேரும். ஸோ இங்கே நிறைய பாசிட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ஹார்ட்ஸ். ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக படம் பார்க்குறவங்க எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா ஒரு நிறைய பேரோட குட் விஷஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த கதையை நான் கேட்கும்போது கொஞ்சம் மூட் ஆஃபில் தான் இருந்தேன் நான் அன்றைக்கி. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நடாது கதை கேட்கணும். ஒரு கதை கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மைண்டு. எப்பயுமே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அது. ஸோ ஒரு கொஞ்சம் ப்ரீ ஆக்கியபைடாக தான் இருந்தேன் அந்த டைமில். சரி என்னடா கதை. இப்போ செல்வகுமார் சார் வந்து ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மீறவே மாட்டார் அவர். அது சுனாமியே வந்தாலும் அன்றைக்கி அந்த கதை நம்ம கேட்டாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இது. இப்போ கூட நான் ஊட்டியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட் அங்கேயே கூட லேண்ட் பண்ணியிருப்பார். அந்த லெவலுக்கு ஃபுல்லாக டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். ஸோ இந்த கதை நான் கேட்கும்போது ரொம்ப ப்ரீ ஆக்கியபைடாக இருக்குந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது அது ஃபஸ்ட் நானே ஈவன் ஹன்சிகாவும் சொல்லியிருக்காங்க, ஈவன் சிபியும் சொல்லியிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே சிரிப்பு அங்கே சிரிக்க ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடி ஃபிலிம் வித் கொஞ்சம் ஃபேண்டசி. அண்ட் அந்த ஃபேண்டசி தான் படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். சிபியோட ஒர்க் பண்ணும்போது உண்மையிலே நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் 2 பேரும் ஒன்றா தான் சினிமாவுக்கு வந்தோம். ஸோ வி ஆல் கம் ஃப்ரம் அ ஃபேமிலி பேக்ட்ராப். ஸோ வி ஆல் ஹேவ் அவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அதனால் ஒரு ஒரு நல்ல ஒரு 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 டீம் நல்ல ஒரு டீம் ஒரு ஹாப்பியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அதே மாதிரி சிபி இஸ் அ ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. இப்போ கூட நடுவில் ஏதோ ஒரு சர்ச்செல்லாம் இது பண்ணாங்க, குத்திட்டேன் இதெல்லாம் பண்ணணுன்னு. சும்மா ஒரு ட்ராமா தான் ஆடணும் நாங்கள். ஆனால் அது டைரக்டர் வந்து எப்படி என்ன சொன்னார்னா, என்ன சார் அவருக்கு இதே கீழே விட மாட்டேன்றாரு, கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோலாம் போயிடுச்சு அது. பட் வி ஆர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அகெயின் வித் ஹன்சிகா ஆல்சோ. எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எப்படி நான் காலேஜுக்கெலாம் போனதில்லை. பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்தபோது எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ராம் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹீ ஹேண்டில்ஸ் த செட். அண்ட் அதே மாதிரி ஹன்சிகாவோட சீன்ஸ்லாம் வரும்போதே பயங்கரமாக கலாய்ச்சி நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் வரும். பயங்கர காமெடி சீன்ஸ் வரும். ஆக்சுவலி ஃபார் ஹன்சிகாக்கே அவங்களுக்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைமிங்கில் காமெடி பண்ணுறது, அந்த டைமிங்கில் இது என்னன்னு சொல்கிற வாய் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. உண்மையிலே வாய் கட்டி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது த வே ஷி ரியாக்டட் நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அண்டு கன்வின்ஸ்லாம் பெருசாக பண்ண வேண்டியதாக இல்லாமல் இருந்தது. பட் நாங்கள்லாம் எப்படிடா அந்த சீன்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணாங்க. அண்ட் இட்ஸ் அ நைஸ் டீம். அண்ட் அஞ்சு நாங்கள் அஞ்சு தான் கூப்பிடுவோம். ஏன்னா 5 எல்லா பக்கமும் 5 கேவியாக சுற்றி போட்டுருவார். அண்ட் எங்களை எல்லாரையும் ரொம்ப நல்லா காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்துக்கான ஒரு கரெக்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஒரு கிராண்டியர் காட்டணும். ஏன்னா அவர் சொன்னார், நிறைய தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், ராம்கோபால் வர்மா சாரோடலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அந்த சென்சஸ் நல்லா தெரிஞ்சது. அந்த ஃப்ரேமிங், அந்த கலர்ஸ், அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிமாக அவங்களுக்கு தோணும். ஸோ அஞ்சு அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் கிரி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு டைமிங் காமெடிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது நல்லா எனக்கு சிங்க் ஆச்சு. ஸோ கிரிக்கும் இந்த இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த 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 ஃபங்க்ஷன் மூலமாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விவேக் இந்த லைக் 3 பாடல்களுமே அண்ட் பப்ளி பப்ளி இந்த ரெயின் ரெயின். ஸோ இந்த 3 பாடல்களுமே எல்லாரோட மனசில் ஈஸியாக ரொம்ப இப்போ அந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுகிற மாதிரி எப்படி நம்ம எல்லாருமே நார்மலாக எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு பப்ளியும் சரி. அண்ட் அந்த மெட்ராஸ் ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக. ஸோ அந்த அந்த பப்ளி சாங்கில் அந்த மெட்ராஸ் ஸ்லாங் வந்து கலந்துலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவோட நாயகர் திரு இமான் அவர்கள் ஏற்கனவே கச்சேரி ஆரம்பம் படம் பண்ணோம். ஸோ அந்த படத்தில் தான் என்னை ஃபஸ்ட்டு நல்லா ஆட வச்சார். ஸோ அந்த நல்ல ஒரு வாடா வாடா பையா எங்கே பார்த்தாலும் முட்டி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னை நல்லா ஆட வச்ச லைக் ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் நாங்கள் அந்த அந்த வாடா வாடா பையா சாங் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த படத்துலையும் அவரோட லைக் எல்லா சாங்ஸ் கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அத்து விட்டா சாங் பார்த்துருப்பீங்க, பப்ளி சாங்கும் பார்த்துருப்பீங்க, ரெயின் ரெயின் சாங். ஸோ வி வாண்டட் டு கிவ் தட் அந்த கரெக்டான ஒரு விஷுவலைசேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். ஸோ இமான் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமாக. அண்ட் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருப்பார். ஏன்னா ஆர்ஆர் டீசரோட ஆர்ஆரே நான் திரும்ப ரிப்பீட் மோடில் கேட்டுட்ருக்கிறேன். ரியலி லைக் அந்த தீம். அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர் சாருக்கு சொல்லணும். உடனே க்ரியேட்டிவான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வனராஜா சார் அவர்கள் க்ரியேட்டிவாக உடனே இப்போ அந்த இப்போ ஒரு பப்ளி சாங் என்ன மாதிரி பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த ரெயின் சாங்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஃபிலிம் ஆஸ் அ வித் லாட் ஆஃப் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஆர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளும் இருக்குது. அது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும். அந்த அது எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், அது நிச்சயமாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடி செல்வகுமார் சாருக்கு மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 25th ஃபிலிம் அவரை தவிர்த்து வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. ரைட்டான ஹேண்ட்ஸில் போயிருக்கு. அண்ட் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு பேக் போனாக இருந்து இந்த 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 படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறார் காஸ்மோ சிவகுமார் சார் அவர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவரே சொல்லிட்டு இருந்தார் நிறைய படங்கள் என்னோட படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லா விதத்துலேயும் ஒரு 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 கிராண்ட் ரிலீஸாக இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் சார். ஏன்னா என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் என்னோடய லைஃப்பில் அது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பேஷனேட்டாக வந்து இந்த படத்துக்கு நீங்களும் ஒரு நபராக இருக்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் ஸோ சார், இந்த எஸ்எஸ்சி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டாரு. அது எல்லாமே விஜய் சார்கிட்ட பார்த்து தான் சார் நாங்களாம் இது பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாமே இப்போது எஸ்எம்எஸ் படத்தோட லைக் டைரக்டர் கூட பார்த்துட்டிங்கன்னா சாரோட சிஷ்யர் தான். ஸோ எல்லாமே அந்த ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ அந்த டிசிப்ளின் அந்த அந்த சாருக்கு வந்து 7 o'clock ஷார்ட் வைக்கலன்னா அன்றைக்கி ஷூட்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அது எல்லாமே அந்த ஸ்கூல்லேருந்து தான் நான் எங்களுக்கெலாம் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா விஜய் சார் வந்து காலையில் 7 o'clock அப்படின்னு சொன்னால் 6:30 கரெக்டாக வந்து நின்றுடுவார். ஸோ அந்த நண்பன் படத்தில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், அது இல்லாமல் நிறைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் நிறைய படங்கள். ஸோ என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்வார், அவரை மாதிரி விஜய் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்வார். ஸோ அந்த எல்லாமே அந்த ஹேபிட்லாம் அங்கே இருந்தால் சார் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ டிஆர் சாருக்கு என்னோட ரொம்ப லைக் ஒரே தெருவில் தான் இருக்கிறோம் லாஸ்ட் 13-14 இயர்ஸாக. ஃபஸ்ட் டைம் என்னோட இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 13-14 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் தான் நான் சாரை இங்கே நான் சந்திக்கிறேன். நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன், பட் இங்கே தான் நான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு சார் இங்கே வந்ததில் ரொம்ப பெருமை. அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், ஏடிஸ், சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ், அண்ட் இப்போவே யாரோ கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக இந்த ஒரு இப்போ 100 daysலாம் படம் ஓடுதா இல்லையான்னு தெரில சார். ஆனால் நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில்
இன்னும் இன்னும் நிறைய இந்த படத்தை பற்றி பேசணும். நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. எது சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிடுது, அந்த சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகிடுது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் ஆஃப் த ஷிப் திரும்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்னோட லைஃப்பில், என்னோட கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ்.